ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ டயட்டில் இருக்கிறவங்க, எக்ஸசைஸ் பண்ண நேரம் கிடைக்கலன்னு சொல்கிறவங்க, வாக்கிங் போக முடியாதவங்க, இவங்களாம் ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாங்க. வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். அது என்ன ட்ரிக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். டயட்டில் இருக்கிறவங்க தான் எக்ஸசைஸ் வாக்கிங் போகணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. வாக்கிங் போகிறவங்கள 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று, வெயிட்டை குறைக்கணும், உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணுங்கிறதுக்காக வாக்கிங் போவாங்க. 2வது, நோய்கள் வராமல் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும், உடல் ஆரோக்கியத்துக்காக வாக்கிங் போவாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கம்பல்சரி எல்லாருமே எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங் போகணுங்க. ஏன்னா இப்போ உள்ள உணவு முறை, லைஃப் ஸ்டைல், உடல் உழைப்பு இல்லாத காரணத்தால் சிறு வயசுலேயே நோய்கள் வந்து மருந்து மாத்திரை அதிகமாக சாப்பிட்ற காலமாயிருச்சு. இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம உடலோட செயல்பாட்டை அதிகரிக்கணுங்க. குழந்தைங்கள்லேருந்து யோகா, வாக்கிங் போன்ற எக்ஸசைஸை செய்ய சொல்லி பழக்கணுங்க. நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நேரம் கிடைக்கல, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் வாக்கிங் போகிறதுக்கும் நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் பழக்கப்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்குங்க. வெயிட்டை குறைக்கிறதுக்கும் உடம்பை ஃபிட்டாக ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேக நடை, ஸ்பீடு வாக்கிங். நீங்கள் எப்போதுமே நடக்கும்போது நீங்கள் நார்மலாக நடக்கிறத விட கொஞ்சம் ஸ்பீடாக நடந்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்குங்க. இது வந்து இந்த நேரத்தில் தான் நடக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் நடக்கலாம். வாக்கிங் போகிறதுக்கு 1 மணி நேரம் டைம் கிடைக்கல, இல்லை அரை மணி நேரம் டைம் கிடைக்கலங்கும் போது ஸ்பீடாக ஒரு 15 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நடக்கும்போது நமக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கில், பீச்சில் நடக்கிறது நல்லது. இல்லைன்னா அங்கே போக முடியலன்னா கூட நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே ஸ்பீடாக நடக்கலாங்க. இப்போ தண்ணி குடிக்கிறதுக்கு கிச்சனுக்கு போவோம், ஹாலுக்கு போவோம், ரூமுக்கு போவோம், துணி காய போகிறதுக்கு மாடிக்கு போவோம். அந்த மாதிரி நேரத்துலலாம் ஸ்லோவாக நடக்காமல் கொஞ்சம் ஸ்பீடாக நடந்து பழகிக்கிறது நல்லதுங்க. பக்கத்து கடை வரைக்கும் போகும்போது, மார்க்கெட் போகும்போது, குழந்தைங்கள ஸ்கூலுக்கு விடும்போது, கூப்பிடும்போது, காலேஜுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது, எப்போல்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக அந்தந்த டைமில் ஸ்பீடாக நடந்து பழகிட்டிங்கன்னா அது வந்து 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ இல்லை 1 நிமிஷமோ எப்போ நடந்தாலும் வேகமாக நடக்கணும் அப்படின்னு நினச்சி நடக்கும்போது அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நம்மளுடைய உடலும் மனதும் சுறுசுறுப்பாக இருக்கும். நம்ம ஸ்லோவாக நடந்தாலே அதுவே நமக்கு டயர்டை தாங்க கொடுக்கும். நம்ம ஸ்பீடாக நடக்கும்போது அந்த நாள் ஃபுல்லாக நம்ம நல்லா ஆக்டிவாக இருப்போங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் உள்ள அதிக அளவு கலோரிகளை எரிக்கிறதுக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் வேக நடை உதவுதுங்க. சுவாச பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, மூச்சு விட சிரமப்படுறவங்களுக்குலாம் உடம்புல ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்குங்க. ஆக்சிஜன் ஓட்டம் இருக்காது. இவங்கெல்லாம் வேகமாக நடக்கும்போது உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் கழிச்சு ஆக்சிஜனோட ஓட்டம் சீராக இருக்குங்க. இதய நோய்கள் வராமல் தடுத்து இதயத்தை பாதுகாக்குதுங்க. நோய்கள் இல்லாத நீண்ட ஆயுளை பெறதுக்கு வேக நடை, ஸ்பீட் வாக்கிங் உதவுது. ரத்த அழுத்தத்தை குறைக்குதுங்க. மனசோர்வு, மன அழுத்தத்தை போக்கி மனதுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்குதுங்க. நம்ம ஸ்பீடாக நடக்கும்போது நம்மளுடைய தசைகள், எலும்புகள்லாம் வலுப்பெறும். மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள்லேருந்து நம்மளை காக்க உதவுதுங்க. நம்மளுடைய மூளையோட திறனை அதிகரித்து ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவுதுங்க. வாக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளால் எவ்வளோ தூரம் நடக்க முடியுதோ, அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ எவ்வளோ தூரம் நம்மளால் நடக்க முடியுதோ அவ்வளோ தூரம் நடக்கிறது நல்லது. நமக்கு டைம் கிடைக்கலங்கும் போது கிடைக்கிற அந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம ஸ்பீடாக நடக்கிறது நல்லதுங்க. ஸ்பீடாக நடந்தாலும் நம்மளுடைய ஹெல்த்துக்கும், வெயிட்டை குறைக்கிறதுக்கும், வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வேக நடை உதவுது. ஸ்டார்டிங்கில் வேகமாக நடக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுவே நடந்து பழகிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பழகிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்பீட் ஹோம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.